கடையிலையும் கூட இப்படி வாங்கலானே ஏன்டா அவ்வளோ கேவலம் செய்ய மாட்டேன். வணக்கம், நான் உங்களிங்க. இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோட அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் ஒரு சிற்றுண்டி தானே. இன்றைக்கும் ஒரு இனிப்பு பண்டம் ஒன்று தான் செய்ய போகிறோம்னே. கச்சா நல்வானே. கச்சா நல்வா செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அறுவடை செஞ்ச கச்சான் வீடியோ போட்டுருந்தோம். நாங்கள் பார்த்துருப்பியல் பார்க்காதவர்கள் போய் பாருங்க. அதில் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது கச்சான். அப்போ வீட்டில் ஏதாவது சாப்பிட்றது ஸ்நாக் ஐட்டம் என்ன வேண்டுவோம்டா வேண்டி கடையில் சாப்பிட்றோம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. அதால் வீட்டை செய்வோம்னு போட்டுதான் அதான் செஞ்சு விரட்டாமண்டாரு. அப்போ கச்சான் இருக்கி அதில் தான் ஏதாவது செய்வோம்ண்டா. அப்போ கச்சான் நல்வாவே செய்வோம்ண்டு நிலக்கடலை வேர்க்கடலை சொல்றாங்க. ஏன்டா அது வேரோடி போறது தானே, அதால வேர்க்கடலைன்றாங்க. நிலத்துக்கு கீழே இருக்கிறாள் நிலக்கடலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கச்சான் சொல்றேன். இலகுவா செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டி நினைக்கிறேன் நான். கச்சான் என்னுடைய அல்வாக்க மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட எல்லா வகையான ஒரு இனிப்பு பண்டங்களும் செய்யலாம். அதில் கச்சான் அரைச்சி போட்டு அந்த பீனட் கிரீம் மாதிரி அப்படி பால்ல எல்லாம் பூசி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச இந்த கச்சான் அல்வா தான். வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வீடியோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்களுடைய வீடியோ எப்படி அமையுது பார்ப்போம். கச்சான் எல்லாம் இருக்குது. இப்போ எப்படி செய்யறன்றது நீங்கள் விளக்கங்கள் என்னென்ன பொருட்கள் வேணும்ன்றது. நம்ம தொடங்குறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேணுமன்றது நான் உங்களுக்கு சொல்லணும் தான். இன்றைக்கு நம்ம கச்சான் அல்வா இந்த பாத்திரத்தெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கனமான ஒரு தாச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது கச்சான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்டா நிறைய செய்யலை நான். என்னென்னா வீட்டை ஏற்கனவே செஞ்சிருக்கோம், ஆனால் நான் செய்யலை, அம்மாக்கள் தானே செஞ்சுருக்காங்க. அப்போ நான் முதல் தரம் நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். அப்போ எடுத்த உடனே நிறைய செஞ்சு கூடாமல் போய்க்கண்டா ஒரு நாள் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. அதான் உண்மையாதான். இப்போ நல்லா வரலாட்டி கொட்டுவோம் தானே, அநியானம் தானே. அதால் கொஞ்சமாக செஞ்சுட்டோம்னா நல்லா வராட்டியும் பரவாயில்ல. நல்லா வந்துட்டேன்டா இதே மெத்தடில் நிறைய செய்யலாமன்றால் ஒரு அளவாக எடுத்திருக்கேன். உடைச்சி மட்டும் வச்சிருக்கோம்னே. இனிமேல் வறுத்து அதை தோலை நீக்கி எடுக்கணும். அடுத்தது ஒரு இதை எடுத்திருக்கோம். என்னது கட்டிங் போட்டும் உருட்டு கட்டையும் மேலே வச்சு இப்படி சமமாக சரிப்படுத்துறது. கச்சான் அல்வா செஞ்சுட்டு ஒரு சதுரமான என்னென்னு சொல்கிற கட்டிங் போட்டேன்டா நல்ல முங்கிட்ட இல்லை. அதால் நாங்கள் வட்டமானது எடுத்துக்கோம். ஒரு அளவாக இனிப்பு விருப்பமானாக்கள் ஒரு அளவு கெடுங்க. கூட சீனி எடுக்கிறது இல்லை. அடுத்த மாதிரி தூளுப்பு கொஞ்சம், பிறகு மாஜரி. இது மாஜரின் வந்து அஸ்டார்டு தான் எடுத்திருக்கேன். மாஜரினுக்கு பதிலாக சிலாக்கள் வெண்ணெயும் சேர்க்காங்க. வெண்ணெய் இருந்துக்கண்டா நீங்கள் வெண்ணெயை சேருங்க. நாங்கள் மாஜரின் பக்கண்டு இருக்காமல் கொஞ்சம் இதான பதத்துக்கு வர்றதுக்கு தான் மாஜரின் சேர்க்காங்க. அது மட்டும் இல்லை, 2 பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் மேலே ஓடுறதுக்கு. அதையும் சொல்லத்தானே வேணும். முதலாவது என்ன செய்யணும்டா, அடுப்பு பற்ற வைக்கும். அப்போ சீனியை போட்டு விடியாரு. நல்லா அடுப்பு காய்ச்ச வைப்பம். போது உடைக்கணும், நல்லா வறுவட்டதுக்கு உடவுது. அடுத்தது கச்சான் வந்து மண் போட்டெல்லாம் பருப்பாங்க. அது வந்து அது மேல் தோலோட இருந்து கோதோட இருந்துக்கின்றதான் மண் போட்டு வறுக்கணும். இது மேல் கோதை எடுத்து போட்டோம் தான் நம்ம. அதில் இது குயிக்காக வறுவட்டுரு. அதெல்லாம் கை விடாம இப்போ தொடர்ந்து வறுத்து கொண்டு இருக்கணும். நல்லா வறுவட்டுக்கண்டா தோல் எப்படி மதிக்கிறோம்னா அந்த தோல் கலண்டு வரணும். நல்லா வறுவட்டுக்கண்டா அதுலேயே மதிக்கலாம் நம்ம. அதுதான் வறுவட்டுக்கணும். பாத்தியில் தெரியும் கொஞ்சம் நிறம் மாறி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுவட்டுக்கா தோல் நல்லா கலண்டு வருது. அடுப்பு பார்த்து விடுவதில்லை. அடுப்பு பத்துறதுக்கு நல்லா வறுவட்டுக்கு இதை இறைக்கு சுலகில் கொட்டுவோமா. அப்பா நல்லா மனம் தட்டிடுது. நல்லா வரட்டுது. என்னடா சுலகில் வச்சா கொஞ்சம் மாறுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆறுனா தான் கையை வச்சு நீக்கலாம். இது வந்து நல்லா ஆறுது. நல்லா பாருங்க, இப்படி இப்படி செய்ய கோது தனியாக கலண்டு வருது. அறுவட்டு என்ன ஆற வச்சு என்னடா கையை வச்சு கசக்கிறதுக்கு சூடாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா கசக்கணுன்னு
கோது வேறையா கச்சான் வேறையா வருது. இதை பசைக்கு போட்டு நல்லா புடைச்சி எடுக்கணும். புடைச்சா கோது வேறையா பறந்துடும். அதுக்கப்புறம் கச்சான் எடுத்து ரெண்டு உடைச்சி எடுக்கணும். இப்படி இந்த இப்படி இப்படி செய்ய எப்படி வருந்த அதோட புடைச்சிட்டாங்க. காத்தில்ண்டா தெரியும் புடைக்க நல்லா பறக்குது. இப்படிதான் புடைக்கணும். எனக்கு கொஞ்சம் புடைக்க தெரியாது. அம்மா புடைச்சி தராது. தோல் இருக்கும். அதை இப்போ திரும்ப கசக்கணும். கசக்கி போட்டு திரும்ப புடைக்கணும். அப்படியே ஃபுல்லாக எல்லா தோலையும் நீக்கினதுக்கு பிறகு தான் கச்சான் அல்வா செய்யணும். தோலோடு வச்சு செய்கிறல்ல. இது கசக்க போலே அது 1 2 உடையுது. அப்படியே சும்மா சாப்பிடலாம் செய்யாமல் ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்து 1/4 கிலோ கிட்ட சாப்பிடுத்தாரு. சிலது கொஞ்சம் கனமா இருக்குனே கலர் ரத்தமா இருக்கு. தெரிஞ்சு எடுக்கணும். உடைக்க போல தெரியாது. முதல்ல இந்த கச்சா எல்லாமே சுற்றுலா சுற்றி விற்பாங்கண்ணே 10 ரூபாய்க்கு அந்த காலம் சின்ன வயதுக்குள்ள இப்பெல்லாம் அந்த கோயிலில் விற்கிற குறை கச்சா எல்லாம் பழைய மயில் ஆக்கள் வேணுன்ற குறைவாயிடுச்சு. ஏன்னு வேணண்டா முதலெல்லாம் ஒரு இது இல்லை என்ன போய் களவு அதுகள் அந்த பழக்கங்கள் இந்த நல்ல வச்சானு விற்கானு இப்போ வேண்டாக்களுக்கு தெரியும். ஆனால் வேண்டி சாப்பிட்டோன்னே நல்லா இல்லாமல் இதுக்குன்னே பழைய டேஸ்ட் இல்லாமல் இது இப்போ கூட சோளம் பொரியுமா எல்லாரும் வேண்டாங்கன்னே முதல்ல அந்நேரம் கச்சாங்க அதுவும் சுருளில் சுத்திருக்கு. இப்போ பக்கெட்டில் செஞ்சு கட்டி விற்காங்க. கொஞ்சம் நல்லா வெளியாக்கி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மூழ்மா இது இருக்கும் கச்சான்ல அதுவும் கொஞ்சம் கிடையாது. நல்லா வெளியாக்குன இதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சிலது கூடாது சிலது கோதோட வளருதில்லை. அது நல்லா பார்த்து தெரிஞ்சு அதுக்குள்ளே ஓட்டிக்கும். அப்போ கச்சான் அல்வா சாப்பிட்றதுக்காக எங்களோட ஜட்ஜை வந்திருக்காங்கண்ணே. என்னம்மா என்ன செய்ய போகிறோம்? அல்வா. என்ன அல்வா? இது என்ன இது வேணும்? கச்சா. எங்கேருந்து எடுத்து வந்த நம்ம இது வாங்கல சேனைக்குள்ள வாங்க நம்ம இல்லை நம்ம ஃபோன் இது வரலாம். அம்மா போட்டு நாங்கள் ஞாபகம் இருக்கோ எங்கே எங்களை பிள்ளை சரியான கட்டிக்காரி என்ன இதெல்லாம் படிப்பாள். தேவாரமெல்லாம் படிப்பாள். இல்லை பாட்டு படிப்பாள். எங்கள் தம்பிக்கெல்லாம் எங்களோட ஃபுல்லாக அன்னித்திரியாகிற பாட்டு படிச்சு தாலாட்டு பாட்டு. என்ன பாட்டுமா படிக்கிறதுங்க? அந்த பாட்டு படிச்சு காட்டுங்க. 6 பாட்டு தாலாட்டு பாட்டு இன்றைக்கு உங்களுக்கு எங்கிட்ட ஃபுல்லாக படிச்சு காட்டுவாள். சின்ன 2 வரிகளை படிமா. ஆடாட ஆடிதரோ அம்போலிக்கின் நீந்தி வரோ முசுப்பட்டா நூமனே முசரக்கி முட்டமிட்டே நீர்பட்டா நூமன் நிழலே முட்டமிட்டே தூங்காம் விளக்கே தூங்காமத்து தூங்கு மணி ஆசை அளவிளக்கே அசையாம தூங்கு மணி ஆடாட ஆடிதரோ. சரி எங்களை உள்ள அழகா பாட்டு படிச்சிருந்தாள் கட்டிக்கார் எங்களை உள்ள. சரி தேங்க்யூ ஸோ மச். சரி வெளியாகி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கூடாது இவ்வளோ நல்ல இது தேவையில்லை நமக்கு. அவ்வளோதான் இருக்கு காணுமா இல்லையா? அவ்வளோதான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. அப்போ இப்போ வந்து வெளியாக்கி எடுக்கிறது கிடையாது. அடுப்பு நூந்து திரும்ப பற்ற வைக்கணும். போகணும் அடுப்பை பற்ற வச்சா தான் சீனியை காய்ச்சி எடுக்கலாம். சும்மா அமைச்சது என்னது தட்டில என்ன வச்சுடா உள்ளுக்குள்ள என்ன வச்சு சமைச்சது என்ன கடி என்ன கறி? சோறு சோறு சமைச்சது உண்மையா சோறோ? ஓ உண்மையா சமைச்சது. அது உண்மையா வச்சு சோறு என்ன கறி? அம்மா சமைச்சது நான் தான் சமைச்சேன். உண்மையாலே சும்மா என்ன கறி? அப்படி மீன் கறி
மிமி சரியா சரி அப்புறமா அங்கே சாப்பிடுறது ஓ சரியா மதியமாக மதியம் அங்கே வந்து சாப்பிட்றேன் இப்போ இதே காய்ச்சிலாம் சீனியும் காய்ச்சி எடுக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பாகு காய்ச்ச தேவையில்லை. பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி விடணும், பாகு பதம் எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. இது தண்ணி விடாம சீனியை போட்டு அப்படியே கரைச்சி கொண்டு இருக்கிறான். அது நெருப்பு வைக்கையில உருவும் சீனி. உருவி வரக்குள்ள கச்சான போட்டோம்டா சரி. எப்படி ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான். சீனியை போடுவோம் அளவுக்கு போடுவோம். கை விடாம அப்படியே செஞ்சு கொண்டு இருந்தா கரைஞ்சி நல்லா கலராகி கட்டி பதமா வரும். இதுதான் கரமல் சொல்லுவாங்க. நல்ல ப்ரௌன் கலர்ல வரும் அப்படியே கரைஞ்சி நல்லா. இப்போ நல்லா பாருங்க பாகு பதமாயிட்டு வந்துச்சு நல்லா. இப்போ வந்து மாஜரின் கொஞ்சம் சேர்ப்போம். 40 கிராம் மாஜரின் பாக்கெட் இதில் அரைவாசி தான் சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் சேர்த்து போட்டு இந்த டைமில் இப்போ நல்லா இந்த டைமில் இப்போ வந்து கச்சான சேர்ப்போம். கொஞ்சமா தூளுப்பு தூளுப்பு கொஞ்சமா போட்டுருக்கேன். பார்த்தீங்களா ஒட்டி இதெல்லாம் பக்கண்டு இறக்கி ட்ரெயில வச்சு அமர்த்தணும். நல்லா வந்துங்க கொஞ்சம் கீழே இறக்கி சூடு அரிக்கக்குள்ளே மாற்றிடணும். இல்லாட்டி அப்படியே இறும் கஷ்டம். பட்டர் சீட்டில் வச்சிருக்கேன். இங்கே வந்து வார் சூடு அரிக்கக்குள்ளே சேட் பண்ணுங்க. இல்லாட்டி இரு அதான் இப்போ இந்த சேப்பை பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு விளங்கும். இதுக்கு தஞ்சோன்னு நான் கொஞ்சம் சதுரமான இதை எடுத்தீங்களாண்டா நல்ல மண்டு பார்த்தீங்களா இந்த ஒட்டி பிடிக்குது. இப்போ மேலே இன்னொரு பட்டர் சீட்டை போட்டு உருட்டு கட்டையால் சமப்படுத்தணும். சமமா இல்லாட்டி அங்கோண்டு இங்கோண்டு பெருசா அலிம்பிரிக்கணும். நம்ம சேப்பா வைக்கல தானே உருட்டு கட்டையால் உருட்டக்குள்ள சமனா வரும். அதனால கொஞ்சம் சதுரமான கட்டிங் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது நம்மளோட ரவுண்ட் தானே கொஞ்சம் உருட்டுறது கஷ்டமா இருக்கு. இப்படி சேப்ப வந்துருக்கேன். என்ன போடணுமா இல்லை அதையோட இது சூடு அரிக்க கூட என்ன சேப்புக்கு வேணுமோ அப்படி கட் பண்ணி விடணும். ஏன்னா சூடு அரைக்கண்டா ரைட் ஆகி அப்படியே தெரியும். இப்போ வாங்க இது வாங்க சித்திரங்கள் இப்படித்தான் செய்யுது. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கலட்டி எடுத்த மாட்டா சரி. முதல் வந்து நம்ம கடையில் வேணுன்றது இப்படி ரவுண்டாக தான் வரும். இப்படி சதுரமா வர்றது எங்கன்னா கதிர்காமத்தில் நான் பார்த்துருக்கேன். சதுரமா வர்றது இப்போ சதுர ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கேன். விருப்பம் பண்ணா நீங்கள் உருண்டையா உருட்டி எடுக்கணும். என்னடா இப்போ பார்த்தா தெரியும் பட்டர் சீட் எல்லாம் எடுத்து போட்டோம். நல்லா காஞ்சிட்டு பீஸ் பீஸாக வெட்டி வச்சிருக்கோம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கணும். நாங்கள் போடல அப்படி நீட்டாகவே வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி சூடாற முதலே கட் பண்ணாதான் இப்படி வரும். சூடாறினது அப்புறம் ரைட் ஆயிரும் வராது. நாங்கள் இப்போ இன்னும் பீஸ் பீஸாக வெட்டணும். கொஞ்சம் ரைட்டாக இருக்கும் இப்போ வெட்டுறதுக்கு. அப்போ வெட்டியிருந்தா நல்ல கணக்காக வந்துருக்கும். இந்த சைட்டில் இருக்கிற கழிவுகளை இந்த அடுத்து வச்சுக்கேன் சேப்புக்கு கட் பண்ணி எடுக்க. வெட்டுறதுக்கு கொஞ்சம் ரைட்டாக இருக்குன்னு தான் இது தூக்கி போட்டால் இதில்
நான் இப்படி சத்தம் கேட்குது நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. கடையிலையும் கூட இப்படி வாங்கலானே. ஏன்டா அவ்வளோ கேவலம் செய்ய மாட்டாங்க. காணுங்க அதை ஏன் சின்ன நாக்குறீங்க, இதை விட சின்ன நாக்கானு. உங்களுக்கு விரும்பின சைஸுக்கு பெருசாவோ சின்னனாவோ கட் பண்ணி எடுங்க. நாங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு தத்தானுக்கு பிடிச்சிக்கு போல கட் பண்ணுறாரு. ம் இதை பார்த்து இல்லைன்னா தெரிஞ்சாங்க இப்படி தூக்கி போட்டால் சத்தம் கேட்கும். நல்லா இதாயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு எத்தனை நாளைக்கு வேணுமே நான் வச்சு சாப்பிடலாம். அப்படியே ம் எப்படி இருக்கு இன்னைக்குதா? என்னன்னா இப்போ ஒரு இலகுவான முறையில் வேகமாக செஞ்சு முடிச்ச இது டேஸ்ட்டாக இருக்குது. நானும் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்க, இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது எனக்கு இதுதான் பெஸ்ட் டைம். டைம் கொஞ்சம் கூட எடுத்தேன்டா, கச்சான் வெளியாக்கி எடுக்கிறது, தோல் நீக்கி எடுக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டா. மற்ற எல்லாம் அந்த சீனி பாகு கைவிடாம காய்ச்சி கொண்டிருக்கணும். அடுத்தது இதை விட கலர் சீனி பாகு குறைவா இருக்கக்குள்ளேயே நீங்கள் கச்சானை போட்டுக்கிண்டா நல்ல வெங்கட கொஞ்சம் இது விறகு அடுப்பு தானே கூட கொஞ்சம் திக்காயிட்டுனே, அதால இனிப்பு கொஞ்சம் கசக்குறது நெருக்கி கொஞ்சம் அரிக்கும். நீங்க நேரத்துக்கு இறக்குனீங்களா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். அதிகமாக காய்ச்சப்படாது. ஓ அந்த ப்ரௌனிஸா வரக்கோள் இறக்கிறோம் கடும் கருப்பா இறக்குனீங்களா கைக்கும் கூட இனிப்பும் இல்லாம கைப்பும் இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கும். சரி, இதுக்கு நன்றிகள். உங்களோட அல்வா நல்லா வந்திருக்கு. சரி, நாங்கள் எதுவும் எங்கள் வீடியோ முடிக்கும். அப்போ எங்கள் வீடியோ பார்த்துனீங்க டைம் வீட்டில் ஒரு ஃப்ரீ டைமில் எல்லாம் செஞ்சு பாருங்கண்ணே. பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னா இதை செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சு இல்லைண்டா அவங்க விரும்பின நேரம் எடுத்து சாப்பிடுவாங்க. நல்ல சத்தானது. இது நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை வந்து விடைபெறேன் நான் உங்கள் லிங்கா. பாய்.